சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ராமாயணத்தின் அயோத்தியா காண்டம். பார்ட் 1 ஏற்கனவே பார்த்துட்டோம். பார்ட் 2 இன்னைக்கு பார்க்கலாம். கங்கை நதிக்கரையில் குகன் என்னும் வேடர் தலைவன் தன் பரிவாரங்களுடன் வந்து தியாக ராமனை தரிசித்தான். எளிமையான நேரிடையான அன்பை காட்டி ராமனை உபசரித்தான் குகன். ராமன் குகனை கட்டி அணைத்து அன்பு செய்தான். இந்த நாட்டை உன்னுடையதாகவே எண்ணி ஏற்றுக்கொள்வாயாக. உன்னை போன்ற விருந்தினன் இங்கு வந்தது நான் பெற்ற பேறு. 14 வருடங்கள் ஆனந்தமாக இங்கேயே இருக்கலாம் என்றான். ராமன் குகனின் அன்பை கண்டு வியந்தான். அப்பனே, உன் அன்பினை நான் அறிவேன். உன் உபசாரத்தின் உண்மையும் நான் அறிவேன். தந்தைக்கு கொடுத்த வாக்கினால் நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன். அதனால் வனவாசத்துக்கு உரிய உணவை மட்டுமே நான் புசிக்க வேண்டும் என்றான். அங்கு ஒரு மரத்தடியில் ராமனும் சீதையும் தங்கினார்கள். குகன் லட்சுமணனை பார்த்து, நீ ஓய்வு எடுத்துக்கொள், நானும் என்னுடைய வீரர்களும் ராமனை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்கிறோம், பயப்பட வேண்டியதே இல்லை என்றான். லட்சுமணனோ இரவு முழுவதும் உறங்கவே இல்லை. குகனே, எனக்கு எப்படி உறக்கம் வரும்? ஜனக மாமன்னனின் மகளும் தசரத சக்கரவர்த்தியின் மருமகளுமான சீதை தரையில் படுத்து உறங்குகிறாள். யாருடைய வில்திறனுக்கு இந்த 3 உலகமும் ஈடு கொடுக்க முடியாதோ, யார் நினைத்தால் உலகையும் ஒரு கணத்தில் தன் வசப்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த ராமன் புல்தரை மீது படுத்து கிடக்கிறான். ராமனை பிரிந்த என் தந்தை உயிர் பிழைப்பாரா? என் ஊர்தான் ஊராக இருக்குமா? என் அன்னை கௌசல்யைக்கும் சுமித்ரைக்கும் நிம்மதி ஏது? இந்த நிலையில் எனக்கு எப்படி தூக்கம் வரும் என்றான். இரவு விழித்திருந்து குகனும் லட்சுமணனும் ஒருவரையொருவர் சமாதானப்படுத்தி கொண்டார்கள். காலையில் எழுந்து சுமந்திரனை சமாதானப்படுத்தி மன்னனுடன் இருக்கும்படி திருப்பி அனுப்பினார்கள். ராமன் சுமந்திரனை பார்த்து, அமைச்சரே, ரதத்தை திரும்ப அயோத்திக்கு ஓட்டி செல்லுங்கள். என் தந்தைக்கும் தாய்மார்களுக்கும் குருவுக்கும் எங்கள் நமஸ்காரங்களை சொல்லுங்கள் என்று சொன்னான். அவனும் அழுது கொண்டே ரதத்தை ஓட்டி கொண்டு அயோத்தி திரும்பினான். ராமனும் லட்சுமணனும் ஆலமரத்து பாலால் தலை முடியை சடையாக செய்து முடி போட்டு கொண்டார்கள். குகன் கொண்டு வந்த ஓடத்தில் சீதையை முன்னால் உட்கார வைத்து பிறகு அரசகுமாரர்கள் இருவரும் ஏறி கொண்டார்கள். குகனுடைய ஆட்கள் ஓடத்தை செலுத்தினார்கள். கங்கையின் நடுப்பகுதியில் ஓடம் செல்லும் போது சீதை கங்கா தேவியை தியானம் செய்து, தேவி, எங்களுடைய விரதத்தை முடித்து மறுபடியும் உன்னை கடந்து நலமாக அயோத்தி திரும்ப அருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்தாள். கங்கையின் அக்கரையில் வனவாசத்தின் தனிமையை மூவரும் முதல் தடவையாக உணர்ந்தார்கள். லட்சுமணா, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வனவாசத்தின் துன்பங்கள் சீதையை தொடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றான் ராமன். அன்றும் ராமனுக்கு தாய் கௌசல்யா தேவியின் நினைவு மிகுந்து வந்தது. லட்சுமணா, நீ அயோத்திக்கு திரும்பி போ, தாய்மார்களையும் பார்த்துக்கொள். வனத்தில் நான் நிலைமையை சமாளித்துக் கொள்வேன் என்றான். லட்சுமணன் அதற்கு சம்மதிக்கவில்லை. அன்று இரவு மூவரும் பரத்வாஜ் முனிவருடைய ஆசிரமத்தில் தங்கினார்கள். காலையில் எழுந்ததும் முனிவரை வணங்கி அவருடைய அறிவுரையின்படி சித்திரகுடம் என்ற மலையில் சென்று தங்குவது என்று தீர்மானித்து அவ்விடம் நோக்கி புறப்பட்டார்கள். வழியில் சிறிதும் பெரிதுமான நதிகள் குறுக்கிட்ட போது லட்சுமணன் மரக்கட்டைகளையும் மூங்கில்களையும் வெட்டி சேர்த்து தெப்பங்கள் கட்டினான். இலைகளையும் சிறு சிறு கொம்புகளையும் பரப்பி சீதை உட்காருவதற்கு வசதி செய்து கொடுத்தான். அக்காலத்தில் ராஜகுமாரர்களுக்கு கல்வி முறையானது அவர்கள் தன்னுடைய உடம்பையும் கைகளையும் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள சௌகரியமாக வாழ்வதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. சீதா தேவி காட்டில் உள்ள மரங்களையும் செடி கொடிகளையும் மலர்களையும் பார்த்து அவற்றை பற்றி ராமனிடம் கேட்டு தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தாள். புதிய பழங்களையும் மிருகங்களையும் பட்சிகளையும் பார்த்து உற்சாகமும் அடைந்தாள். காட்டில் கிடைக்கும் சாதாரண பொருட்களை வைத்து தம் உணவு தேவைகளை அவர்கள் முடித்து கொண்டார்கள். காட்டின் பேரழகும் மலைகளின் கம்பீரமும் நதிகளின் சலசலத்த ஓட்டமும் அவர்களுடைய வாழ்க்கை சுவையை கூட்டின. சுத்தமான தண்ணீர், தூய காற்று, இதமான குளுமை, இவையெல்லாம் வனவாசத்தின் அன்பு பரிசுகள். இவற்றையெல்லாம் மூவரும் நன்றாக அனுபவித்தார்கள். சித்திரக்கூடத்தில் மால்யவதி என்ற நதிக்கரையில் லட்சுமணன் இலைகளாலும் மரங்களாலும் புற்களாலும் ஒரு அழகான வசதியான குடிசையை கட்டினான். காற்றுக்கும் மழைக்கும் ஈடு கொடுப்பதாக அக்குடிசை அமைந்தது. ராஜகுமாரர்கள் இருவரும் வைதேகியும் பெரும் மகிழ்ச்சியுடன் இயற்கை தரும் சுகங்களை அனுபவித்து கொண்டு சித்திரக்கூடத்தில் அயோத்தியை விட்டு பிரிந்த துக்கத்தை எல்லாம் ஒருவாறு மறந்து நிம்மதியாக காலம் கழித்தார்கள். சுமந்திரன் ரதத்துடன் ஊர் திரும்பிய போது ஊர் மக்கள் எல்லாம் அவனை சூழ்ந்து கொண்டு ராமன் எங்கே, ஜனககுமாரி எங்கே என்றெல்லாம் கேட்டு தொந்தரவு செய்தார்கள். கங்கையை தாண்டி அவர்கள் வனம் புகுந்த தகவலை அவர்களிடம் சொல்லிவிட்டு சோக இருள் சூழ்ந்திருந்த கௌசல்யின் அரண்மனைக்கு நேராக போனான் அமைச்சன். தசரதனிடம் ராமன் வனத்துக்குள் புகுந்த தகவலை சொன்னான். ராமன் சொல்லி அனுப்பிய மரியாதை சொற்களையும் உரைத்தான். தசரதன் பதில் பேசவில்லை. அருகில் இருந்த கௌசல்யா தேவியோ தசரதனை பார்த்து கடுமையான சொற்களை பேசினாள்.
கணவனும் மனைவியும் துக்கம் தாழாமல் அரை மயக்கத்தில் இருந்தார்கள். கௌசல்யை சுமந்திரனிடம் என்னை கொண்டு போய் ராமன் இருக்கும் இடத்தில் விட்டுவிடுங்கள், என் மகனை பிரிந்து நான் வாழ மாட்டேன் என்று தேம்பினாள். சுமந்திரன் காட்டு வாழ்க்கையில் எத்தனையோ சௌகரியங்களை சூழ்நிலைக்கு உகந்தது போல் ராமன் செய்து கொண்டதை நினைவூட்டினான். இத்தனை துன்பத்திற்கும் இடையில் மலர் செடிகளையும் பட்சிகளையும் நீரோடைகளையும் பார்த்து உங்களுடைய குழந்தைகள் மனதில் சமாதானம் அடைந்து இருக்கிறார்கள், அமைதியோடு இருக்கிறார்கள், அவர்களை பற்றி நீங்கள் துக்கப்பட வேண்டாம் என்று சமாதானப்படுத்தினான். ஆனாலும் சற்று நேரமே கௌசல்யை அமைதியாக இருப்பாள். தன் ராமனை நினைத்து ஏங்குவாள். கைகேயியுடன் சேர்ந்து கொண்டு தன் கணவன் தன்னை கைவிட்டு விட்டதை எண்ணி வருந்துவாள். ஒரு தாயின் துயரத்தையும் ஒரு மனைவி என்ற துயரத்தையும் சேர்த்து அனுபவித்தாள் கௌசல்யை. மன்னரே, என் மகனை பிரிந்த துக்கத்தில் வருத்தப்பட்டு உங்களையும் ஏதேதோ சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். ராமன் புறப்பட்டு காட்டுக்கு போய் 5 நாட்கள் ஆகின்றது. எனக்கோ 5 வருடங்கள் ஆனது போல் தோன்றுகிறது. துயர வெள்ளத்தில் நான் சுயவசம் இழந்தேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்றாள். துன்பத்தில் மூழ்கி மயக்கமும் அரை விழிப்புமாக இருந்த தசரதன் நடு இரவில் விழித்து கொண்டான். கௌசல்யிடம் பேசினான். ராமனின் தாயே, துக்கம் என்னை அரித்து கொள்கிறது. இவையெல்லாம் என்னுடைய கருமத்தின் பலன்கள். நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு சம்பவம் நடந்தது. ஓசையை கேட்டு அம்பு எய்தும் திறமை அப்போது எனக்கு இருந்தது. அந்த திறமையை நான் தவறாக பயன்படுத்தினேன். ஒரு தடவை காட்டுக்கு வேட்டையாட போயிருந்தேன். ஒரு நீர்நிலையின் கரையில் மிருகங்கள் தண்ணீர் குடிக்க வருவதை எதிர்பார்த்து காத்திருந்தேன். அப்போது ஒரு யானை தண்ணீர் குடிக்கும் சத்தம் போல ஒரு ஓசை கேட்டது. ஒளி வந்த திசையை குறித்து அம்பை செலுத்தினேன் நான். ஆனால் அம்பு அடித்த இடத்திலிருந்து ஒரு மனித குரல், ஐயோ செத்தேன் என்று வந்தது. நான் அந்த இடத்திற்கு ஓடி போய் பார்த்தேன். ஒரு சிறுவன் இரத்த வெள்ளத்தில் என் அம்பினால் அடிபட்டு கீழே கிடந்தான். அவன் பார்வை என்னை சுட்டெரித்தது. பாவி, நீயா என்னை அம்பால் அடித்தாய்? நான் தண்ணீர் எடுக்க அல்லவா வந்தேன். ஆசிரமத்தில் வயதான என் தந்தையும் தாயும் தாகத்தோடு எனக்காக காத்திருக்கிறார்கள். என் உடலில் இருந்து அம்பை பிடுங்கு, வலி என்னை கொள்கிறது என்றான் அவன். நான் அம்பை பிடித்து இழுத்தேன். அந்த சிறுவன் வலி தாங்க முடியாமல் உயிரை விட்டான். நான் தண்ணீர் குடத்தை கையில் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்ற ஒற்றையடி பாதையின் வழியாக ஆசிரமத்தை அடைந்தேன். அங்கு அச்சிறுவனின் வயதான தாயும் தந்தையும் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் நான் நடந்ததை சொன்னேன். அந்த இருவரும் துக்கம் தாழாமல் நெருப்பில் விழுந்த புழுவைப் போல துடித்தார்கள். என்னுடைய உதவியோடு மகனின் செத்த உடல் கிடந்த இடத்திற்கு போய் அவனை தொட்டு தடவி ஈம கிரியைகளையும் செய்தார்கள். தசரதா, எங்களுக்கு நீ விளைவித்த துக்கத்தை நீயும் ஒரு நாள் அனுபவிப்பாய். புத்திர சோகத்தால் தான் உனக்கும் மரணம் உண்டாகும். இவ்வாறு சொல்லிவிட்டு முதியவர்கள் இருவரும் தன்னுடைய மகனை தீயிலிட்ட சிதையில் தாமும் ஏறி தீக்கு இரையானார்கள். அன்று நான் செய்த பாவம் இன்று என்னை கொல்கிறது. இப்படி இரவெல்லாம் ராமனை நினைத்தும் தன் கரும வினையை நினைத்தும் அரற்றி கொண்டிருந்த தசரத மன்னன் சோகத்தின் சுமை தாங்காமல் தாமரை கண்ணனான தன் மகன் ராமனை எண்ணி ராமா ராமா என்று கதறிக்கொண்டு உயிர் ஒடுங்கி போக அன்று இரவே பிராணனை விட்டான். மறுநாள் காலையில் எல்லோரும் தசரத மகாராஜன் ஏங்கி தவித்து புத்திர சோகத்தால் உயிர் விட்ட செய்தியை அறிந்தார்கள். அழுகை குரலும் ஈன ஒளியும் கனத்த இதயங்களும் சந்திரனை கிரகணத்தின் போது இருட்டு கவ்வுவது போல அயோத்தி நகரை பீடித்தன. துக்கம் தாழாமல் கௌசல்யா தேவி உயிரை விட்டு விடுவேன் என்று ஏங்கி அழுதாள். அருமை புத்திரனை பிரிந்து 5 நாட்களுக்கு உள்ளேயே கணவனையும் இழந்த கௌசல்யால் இந்த வேதனையின் சுமையை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. வசிஷ்டர் முதலிய குருமார்களும் மற்ற பெண்களும் தேவிமார்களை சமாதானப்படுத்தி அழைத்து சென்றார்கள். தசரதன் உயிரை விட்டபோது அவனுடைய புத்திரர்கள் யாரும் உடன் இல்லை. பரதனும் சத்ருகனனும் வெகு தூரத்தில் உள்ள தாய்ப்பாட்டன் வீட்டில் இருந்தார்கள். குருமார்களும் மந்திரிமார்களும் என்ன செய்வதென்று யோசித்து பரதனுக்கு தகவல் சொல்லி அனுப்புவது என்று முடிவு செய்தார்கள். அதுவரை தசரத மன்னனின் உடலை ஒரு எண்ணெய் கொப்பரையில் போட்டு பாதுகாத்து வைப்பதென்று முடிவு செய்தார்கள். வசிஷ்டர் தலைமையில் மார்க்கண்டேயர், மௌத்கல்யர், வாமதேவர், காசியப்பர், காத்யாயனார், கௌதமர், ஜாபாலி ஆகியோரும் சுமந்திரன் முதலிய மந்திரிகளும் அரச சபையில் வந்து கூடினார்கள். அந்த காலத்தில் பொறுப்பான மன்னன் இல்லாத ஒரு தேசத்தை அவர்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அரசோ இல்லாத நாட்டில் பெரியவர்களுக்கு மரியாதை இருக்காது, குடும்பம் நன்றாக இருக்காது, நியாயம் இருக்காது, மழை கூட பெய்யாது. தனி மனிதனின் வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் இயற்கை வளத்திலும் சீர்குலையும் ஒழுங்கின்மையும் வந்து சேரும். ஆகவே உடனே அரசிலங்குமரர்களில் ஒருவரை அழைத்து வந்து அரசு பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். வசிஷ்டர் திரும்பி மிகுந்த தூதர்களை அழைத்தார். உடனே புறப்படுங்கள், தாமதமின்றி கேகய நாடு சென்று பரதனை நான் சொன்னதாக அழைத்து வாருங்கள். உங்கள் முகத்தில் துயரத்தின் சாயல் எதுவும் தென்படக்கூடாது. ராம லட்சுமணர்கள் சீதையுடன் வனவாசத்துக்கு போன செய்தியையோ தசரத மன்னன் உயிர் நீத்து தகவலையோ பரதனுக்கு கேகய நாட்டில் வைத்து அறிவிக்க வேண்டாம்.
துக்க குறிப்பு எதுவும் இல்லாமல் கேகய மன்னனுக்கு வழக்கம் போல் ஆபரணங்களும் ஆடைகளும் எடுத்து சென்று பரிசாக கொடுங்கள் என்று உத்தரவிட்டார். அந்த தூதர்கள் விரைந்து செல்லும் குதிரைகளின் மீது ஏறி காடுகளையும் மலைகளையும் நதிகளையும் கடந்து தொலைதூரத்தில் உள்ள கேகய நாட்டின் தலைநகரமாகிய கிரிவிரஜத்தை சென்றடைந்தார்கள். அங்கு பரதன் மனதில் புழுக்கமும் வருத்தமும் சூழ இரவு முழுதும் தூங்காமல் இருந்தான். ஆடல் பாடல்களில் நண்பர்களின் உரையாடலில் அவன் மனம் செல்லவில்லை. நண்பர்கள் விஷயத்தை கேட்டபோது அவன், நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். நம் தந்தையார் மனம் சோர்ந்து ஒரு மலை சிகரத்தில் இருந்து தலையெல்லாம் களைந்து அழுக்கு குளத்துக்குள் விழுவதை கண்டேன். ராஜ யானையின் தந்தம் ஒடிவதாக என் கனவில் தெரிந்தது. மன்னன் கழுதை பூட்டிய ரதத்தில் தெற்கு நோக்கி பயணம் செய்வதாக அந்த கனவில் எனக்கு தோன்றியது. என் மனம் திகில் அடைந்து இருக்கிறது. நான் விவரிக்க முடியாத கலவரத்தில் இருக்கிறேன். என் குடும்பத்தில் ஒரு மரணம் நிகழப் போகிறது என்று தோன்றுகிறது என்று சோகம் ததும்பிய முகத்துடன் கூறினான் பரதன். தூதர்கள் கிரிவிரஜம் சென்று பரதனிடம் வசிஷ்டர் அவசரமாக அவனை அழைத்த விபரத்தை சொன்னார்கள். அதிகப்படி விவரங்கள் எதையும் அவர்கள் பரதனுக்கு கொடுக்கவில்லை. பரதனும் சத்ருகனும் அவசர அவசரமாக பாட்டனாரிடமும் மாமாவிடமும் விடைபெற்று கொண்டு குதிரைகளின் மீது ஏறி அயோத்தி நோக்கி புறப்பட்டார்கள். வழி நெடுகிலும் தூதர்கள் கொடுத்த அரைகுறை தகவல்களும் வசிஷ்டர் அனுப்பிய உத்தரவும் ஏற்கனவே இருந்த மனக்குழப்பமும் தன் அன்புக்குரிய தந்தையாரையும் அண்ணனையும் காணப்போகும் ஆர்வமும் இப்படி பல்வேறு எதிர் உணர்வுகள் மனதில் அலைமோத அரசகுமாரர்கள் இருவரும் அயோத்தி பயணத்தை விரைந்து முடித்தனர். 7வது நாள் அயோத்தி கண்ணுக்கு தெரியும் தூரத்திற்கு இருவரும் வந்து சேர்ந்தனர். இந்திரனின் நகரத்தைப் போல மங்களமயமாய் எப்போதும் தென்படும் அயோத்தி இன்று சூனியமாய் காணப்பட்டது. மக்கள் முகத்தில் துன்பம் சூழ்ந்து நகர் எங்கும் கலகலப்பின்றி வெறிச்சோடி கிடந்தது. இளைஞர்கள் இருவரும் படபடப்புடன் கைகேயின் இல்லத்துக்குள் புகுந்தார்கள். தாயை கண்டு வணங்கினார்கள். அம்மா, என் தந்தையார் எங்கே? என் அண்ணன் ராமன் எங்கே? அரண்மனை ஏன் உற்சாகமின்றி இருக்கிறது? அரசர் அமரும் ஆசனம் ஏன் காலியாக இருக்கிறது? தந்தையை உடனே நான் தரிசிக்க வேண்டும். எனக்கு குழப்பமாக இருக்கிறது என்றான் பரதன். கைகேயிக்கு தான் பெற்ற மகனின் மனநிலையை புரியவில்லை. அரசாட்சியை பெற்றதில்தான் மகிழ்வது போலவே தன் மகனும் மகிழ்வான் என்று அவள் தவறாக எண்ணினாள். மகனே, உலகத்தில் உடல் எடுத்தவர்கள் எல்லோரும் சென்றடையும் இறுதி உலகத்துக்கு உன் தந்தையாரும் சென்று விட்டார் என்று கூறினாள் கைகேயி. தசரத சக்கரவர்த்தி காலமானார் என்ற செய்தியை கேட்டதும் பரதன் அடியற்ற மரம் போல் உணர்விழந்து கீழே விழுந்தான். தான் கண்ட கெட்ட கனவு உண்மையாயிற்று என்று கதறி ஓலமிட்டான். அம்மா, என் அண்ணன் ராமன் எங்கே? அவனை வணங்கி ஆறுதல் பெறுவது ஒன்றே எனக்கு பலத்தை கொடுக்கும். என் தந்தை உயிரை விடும் முன் கடைசியாக என்ன சொன்னார் என்றான். கைகேயி, பரதா, உன் தந்தையார் தன் புத்திரன் தன்னை விட்டு பிரிந்து போனதை எண்ணி ராமா என்று கதறினார். அத்துடன் அவருடைய மூச்சு நின்று போயிற்று என்றார். பரதன், ஐயோ, என் தந்தையார் உயிர் பிரியும் போது ராமனும் அவருடன் இல்லையா என்று கதறினான். கைகேயி, ஆமப்பா, நாடு கடத்தப்பட்டதன் விளைவாக உன் அண்ணன் ராமன் தம்பி லட்சுமணனையும் சீதையையும் அழைத்து கொண்டு தவ வேஷம் பூண்டு தண்டக வனத்துக்கு போய்விட்டான் என்று கூறினாள். இதை கேட்ட பரதனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அண்ணன் வனத்துக்கு போனானா? அவனை நாட்டை விட்டு வெளியேற்றும்படியாக அவன் எந்த பாவத்தை செய்தான்? இந்த தண்டனையை கொடுத்தது யார் என்று கேட்டான். அந்த காலத்தில் மிக பெரிய குற்றங்களை செய்தவர்களுக்கு மட்டும்தான் வனவாச தண்டனை கொடுப்பது வழக்கம். மகனின் ஓலக்குரலை கேட்ட கைகேயி இனியும் விஷயங்களை மூடி மறைப்பதில் பயனில்லை என்று விபரமாக ஒவ்வொன்றாக நடந்தவற்றை சொன்னாள். வெட்கமில்லாத அந்த பெண் பரதனுக்கு தான் சொன்னதெல்லாம் உவப்பாக இருக்கும் என்று இன்னமும் பேதைத்தனமாக நம்பிக்கொண்டிருந்தாள். உன் தந்தையார் ராமனுக்கு இளவரச பட்டம் கட்டுவதென்று முடிவு செய்து அதற்கு நாள் குறித்திருந்தார். நான் தான் உன் தந்தையிடம் 2 வரங்களை கேட்டு பெற்றுக்கொண்டேன். தேவ சம்பர யுத்தத்தின் போது உன் தந்தையை காப்பாற்றியதற்கு பதிலாக அவர் எனக்கு 2 வரங்களை கொடுத்திருந்தார். அந்த வரங்களை பயன்படுத்தி உனக்கு இந்த தேசத்தின் அரச அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்றும் ராமன் ஊரை விட்டு வெளியேறி 14 வருடங்கள் வனவாசம் புரிய வேண்டும் என்று கேட்டேன். தான் கொடுத்த வாக்குக்கு கட்டுப்பட்டு மன்னர் நான் சொன்னதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். ராமன் சீதையையும் லட்சுமணனையும் உடன் அழைத்து கொண்டு வனத்துக்கு புறப்பட்டு சென்று விட்டான். அந்த பிரிவை தாங்கிக் கொள்ளும் தெம்பு இன்றி உன் தந்தையார் உயிர் நீத்தார். நீ தர்மம் தெரிந்தவன். உனக்காகவே விருப்பத்துடன் இந்த அரசாட்சியை நான் கேட்டு வாங்கி வைத்திருக்கிறேன். இதை ஏற்றுக்கொள், மனத்தை தேர்ச்சிக்கொள். வசிஷ்டரை கேட்டு தந்தைக்குரிய ஈம சடங்குகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு அரசனாக முடிசூட்டிக்கொள். வருத்தம் அடைய வேண்டாம். எழுந்து உன் கடமையை செய். அரச வீரனுக்கு அதுதான் அழகு என்றாள் கைகேயி. விஷயத்தை விபரமாக அறிந்ததும் பரதனுக்கு தாங்க முடியாத வருத்தமும் கோப ஆவேசமும் மேலிட்டன. தன் தாயை பார்த்து கடும் சின்னத்துடன் அவன் சொன்னான்,
பொல்லாத பாதகியே, நீ என்ன காரியம் செய்துவிட்டாய்? இந்த அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளும்படி எனக்கு சொல்கிறாயே? என் தந்தையை சாக கொடுத்தேன், என் அண்ணனை உயிரோடு இழந்தேன். நான் எப்படி அரசை ஆள முடியும்? நம் குலம் எவ்வளவு மகிமை வாய்ந்தது! அதன் பெருமையை எல்லாம் மண்ணோடு மண்ணாக்கி விட்டாயே. நெருப்பை மடியில் கட்டி கொண்ட முட்டாளை போல தசரத மன்னன் உன்னை பத்தினியாக ஏற்றுக்கொண்டாரே. ராமன் தான் உனக்கு என்ன தீங்கு இழைத்தான்? தருமத்தின் மூர்த்தியாக அவனை காட்டுக்கு அனுப்பினாயே. கட்டிய புருஷனை கொன்று போட்டாயே. அன்னை கௌசல்யையும் சுமித்ரையும் எப்படித்தான் இந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளப் போகிறார்களோ. ஜனககுமாரி மகாலட்சுமியை போன்றவள், அந்த புண்ணியவதியை காட்டுக்கு அனுப்பி வைத்தாயே பாவி! இந்த மகா பாவத்தை எல்லாம் தலையில் கட்டிக்கொண்டு நான் அரசனாக சுப போகங்களை அனுபவிப்பேன் என்று நீ கனவிலும் கருதாதே. நம் குலத்தின் வழக்கங்களையும் மீறி கணவனின் உயிரையும் வாங்கி உலகுக்கெல்லாம் கண்ணாக விளங்கிய ராமனின் அரசு உரிமையையும் நாசம் செய்து தருமத்தின் வேரினை அடியோடு வெட்டிவிட்டாயே. இந்த துக்கத்தை நான் எப்படி தாங்குவேன் என்று தலையில் அடித்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதான் பரதன். கைகேயியை பார்க்க பார்க்க அவன் இழைத்த துரோகமும் தந்தை மறைந்த சோகமும் ராமனை பிரிந்த வேகமும் பரதனை தலை சுற்ற வைத்தன. துக்கத்தையும் பழியையும் ஒரே சமயத்தில் தாங்கிக் கொள்ள இயலாமல் அந்த தர்மவான் நிலை குலைந்து போனான். அறத்தின் வழி நிற்பவர்களுக்கு தர்ம பிசகினை விட வேறு வேதனையும் உண்டோ? நான் உடனே காட்டுக்கு போகிறேன். எனக்கு தந்தையும் தமையனும் ஆகிய ராமனை அழைத்து வருகிறேன். அவனை அயோத்திக்கு அரசன் ஆக்குகிறேன். பாவ பிண்டமே, கௌசல்யை போன்ற புனிதவதிக்கு இவ்வளவு துன்பத்தை கொண்டு வந்து சேர்த்தாயே. தன் ஒரே மகனை பிரிந்து அவள் எப்படி உயிர் வாழ்ந்திருப்பாள்? என்ன பிராயச்சித்தம் செய்து உன் பாவத்திற்கு கழுவாய் தேடிக்கொள்வாய்? தூக்கு போட்டுக்கொண்டு உயிரை விடுவாயா? நெருப்பில் குதித்து செத்து ஒளிவாயா? அல்லது நீயே தண்டகவனத்துக்கு போய் உன் தவறுகளை எண்ணி எண்ணி மனம் சிதறி தவிப்பாயா? உன் பக்கத்தில் என்னால் நிற்க முடியவில்லையே. தூய அன்னையாகிய கௌசல்யா தேவியின் திருவடியை தொழுது என் மன துக்கத்துக்கு அமைதி தேடுவேன் என்று கிளம்பி போனான் பரதன். பரதன் சொன்ன வார்த்தைகளில் எல்லாமும் தந்தையின் மீதும் தமையனின் மீதும் அவன் வைத்திருந்த பேரன்பிலும் அதர்மத்தை பார்த்து அவன் கொண்ட கூச்சத்திலும் உடனே ஓடிப்போய் ராமனை அழைத்து வந்து அவனுக்கு உரிய அரசாட்சியை அவனிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் என்ற தீவிரத்திலும் தான் பரதனின் பண்பு ஒளிந்து கிடக்கிறது. இந்த தியாகத்தையும் தந்தையின் மீதுள்ள அன்பையும் சகோதர பாசத்தையும் இந்த மண்ணுலகில் வேறு எந்த பூமியில் நாம் பார்க்க முடியும்? தாய் கொடுத்த அரசாட்சியை துறந்துவிட்டு தர்மம் ஒன்று மட்டுமே கண்ணாக சென்று பரதன் குலகுரு வசிஷ்டரை சந்தித்தான். தன்னுடைய தந்தையின் ஈமச் சடங்குகளை செய்து முடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி கூறினான். சாஸ்திரப்படி ஈமச் சடங்குகள் செய்யப்பட்டன. பிறகு பரதன் அரசவையை கூட்டி தன்னுடைய நிலைமையை எடுத்து விளக்கினான். வழியில் வந்த கூனியாகிய மந்தரைக்கும் சத்ருக்கனன் செம்மையாக உதை கொடுத்து தண்டித்தான். கைகேயி கேட்டுக்கொண்டதன் பெயரில் பரதன் தலையிட்டு கூனியினை விடுவிக்க செய்தான். அரசவையில் கூடியிருந்தவர்கள் பரதன் நாட்டை ஆள்வான் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். பரதனோ அதை மறுத்து, நம் குலத்தின் மூத்தவனுக்கே அரசுரிமை பட்டம் என்பது தாங்கள் அறியாதது அல்ல. ஆகவே ராமனை இம்மண்ணுலகை ஆள வேண்டும். மூத்தவனும் அவனே. அவனுக்கு பதிலாக நான் சென்று 14 ஆண்டுகள் காட்டில் தவம் புரிவேன். ஒரு பெரிய சேனையுடன் சென்று என் அண்ணனாகிய ராகவ ராமனை நாட்டுக்கு திரும்ப அழைத்து வருவேன். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். கொத்தனார்கள், பொறியியலாளர்கள், சாலையை செப்பனிடுபவர்கள் எல்லோரும் சேர்ந்து ராமன் இருக்கும் இடத்துக்கு போக ஒரு நல்ல பாதை அமைக்கட்டும் என்றான். இதை கேட்டதும் அவையினருக்கு துக்கமெல்லாம் தீர்ந்தது. மனிதகுல சிரோமணியே, உன் உத்தரவுப்படியே ராமனை திரும்ப அழைத்து வர சாலைகள் போடும் பணி துவங்கிவிடும் என்றார்கள். அதன்படி பொறியியலாளர்கள் அயோத்தியிலிருந்து கங்கை கரை வரை ஒரு அகன்ற சாலையை போட்டார்கள். சாலை கரையில் பரதனின் பரிவாரங்கள் தங்கும் பொருட்டு மண்டபங்களையும் கட்டினார்கள். தேவைப்படும் இடங்களில் குடித்தண்ணீர் கிணறுகளை வெட்டினார்கள். மறுநாள் காலையில் அரசவையில் பாடகர்களும் ஓதுவர்களும் சூரியோதத்தில் பரதனின் புகழ் பாட அரண்மனைக்கு வந்தார்கள். பரதன் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினான். நான் இந்த நாட்டு மன்னன் அல்ல. இந்த நாடு என்றும் என் அண்ணன் ராமச்சந்திரமூர்த்திக்கே உரியது என்று சொன்னான். பிறகு திரும்பி சத்ருக்கண்ணனை பார்த்து, தம்பி, என்னுடைய தாய் செய்த அக்கிரமத்தால் உலகத்துக்கு பெரும் தீமை விளைந்துவிட்டது என்றான். இதனுக்கிடையில் வசிஷ்ட முனிவர் பரதனை இன்னும் ஒரு தடவை அரசவைக்கு கூப்பிட்டு அனுப்பினார். அரசு பொறுப்பை ஏற்கும்படி பரதனை வற்புறுத்தினார். பரதனோ வெறுப்புடன் அந்த ராஜ பதவியை ஒதுக்கி தள்ளினான். இந்த அரியணை மட்டும் ராமனின் உடைமை என்று நினைக்காதீர்கள், நானும் கூட ராமனின் அடிமைதான் என்று கூறினான். இந்த ராஜ்யத்தை நான் ஏற்றுக்கொண்டால் உலகத்தின் கண்களில் இஷ்வாகு குலத்துக்கே அவமானத்தை தேடி கொடுத்தவன் ஆகிவிடுவேன். ஆகவே நான் காட்டுக்கு சென்று ராமனை அழைத்து வருவேன் என்று சொன்னான். அவையோர் எல்லோரும் இச்சொற்களை கேட்டு பரதனின் அன்பை பார்த்து கண்ணீர் விட்டார்கள். என் அண்ணனை திரும்ப அழைத்து வரும் முயற்சியில் எனக்கு வெற்றி கிடைக்காவிட்டால் மகாத்மாவாகிய லட்சுமணனைப் போலவே நானும் காடில் தங்கி விடுவேன். அவையில் கூடியிருக்கும் தர்மவான்களுக்கு இடையில் நான் இந்த விரதத்தை மேற்கொள்கிறேன். காட்டுக்கு போவதுதான் என் இறுதியான முடிவு என்று சொல்லிவிட்டு சுமந்திரனை பார்த்து, அமைச்சரே, நீங்கள் எழுந்து ராமன் இருக்கும் இடத்துக்கு என்னை அழைத்து போக தயாராகுங்கள் என்று கூறினான்.
மறுநாள் விடியற்காலை பரதன் குழு வனத்தை நோக்கி புறப்பட்டது. தாய்மார்கள் மூவரும், குல குருமார்களும், சாலை போடும் தொழில் வல்லுநர்களும், படையினரும், பொதுமக்களும் பரதனின் கூட வந்தார்கள். எல்லோர் மனத்திலும் ராமனை தரிசனம் செய்ய போகும் ஆவல் மீதூறி நின்றது. நீண்ட தூரம் பயணம் செய்து பரதன் புனித கங்கையின் கரையில் இருக்கும் சிருங்கவேரபுரம் எனும் நகரத்தை அடைந்தான். அந்நகரம்தான் வேடுவராஜன் குகனின் தலைமை பட்டணம். சேனைக்கு பாசறை அமைத்து தங்க வைத்த பரதன் கங்கை நதியில் மறைந்த தன் தகப்பனாருக்கு சடங்குகளும் தர்ப்பணமும் செய்தான். பெரும் படையுடன் வந்திருக்கும் பரதனை பார்த்து குகனுடைய மனத்தில் சந்தேகம் ஏற்பட்டது. ராமனுக்கு ஏதாவது ஆபத்தை விளைவித்துவிட்டு பயம் இல்லாமல் இந்த நாட்டை ஆளுவதற்காக பரதன் வந்திருக்கிறானா என்று குகன் அஞ்சினான். தன் படகோட்டிகளை கூப்பிட்டு, படகுகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், பரதனின் ஆட்கள் கங்கா நதியை தாண்டி போக விடாதீர்கள் என்று சொன்னான். பிறகு தானே முன் சென்று பரதனை சந்தித்தான். அரசகுமாரனின் மனத்தில் என்னதான் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக அவன் அருகே போனான் வேடுவர் தலைவன். மந்திரி சுமந்திரன் பரதனிடம், நிஷாதர்களுடைய மன்னனாகிய குகன் தன் படையினர் 1000 பேருடன் வந்திருக்கிறான். அவன் உன் தமையனான ராமனுக்கு நெருங்கிய நண்பன். தண்டகவனத்தை குகராஜன் நன்கு அறிந்து வைத்திருக்கிறான். அவனை சந்திப்பது நமக்கு நல்லது. ராம லட்சுமணர்கள் இருக்கும் இடமும் குகனுக்கு தெரியும் என்றான். குகனும் பரதனை சந்தித்து வரவேற்று ஒரு அரசிலங்குமரனுக்கு உரிய உபச்சார மொழிகளை சொன்னான். பரதன் பரத்வாஜரின் ஆசிரமத்துக்கு போகும் வழியை குகனிடம் கேட்டு அறிய விரும்பினான். குகனோ பரதனின் மனதில் ராமனை பற்றி கெட்ட எண்ணம் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்வதே தன் முதல் வேலை என கருதினான். ஆகாயத்தைப் போல தூய மனமுடைய பரதன், ராகவன் என்னுடைய அண்ணன். நான் என் தந்தையைப் போல கருதி அவனை வணங்குகிறேன். ராமனை வனத்தில் இருந்து நாட்டுக்கு திரும்பவும் அழைத்து போகவே நான் அவரை தேடி போகிறேன் என்று சொன்னான். இதை கேட்டு குகனின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசமானது. நீ பாக்கியவான். இவ்வுலகத்தில் உனக்கு சமமானவர் யார் உண்டு? எந்த விதமான சிரமமும் இன்றி உனக்கு கிடைத்த அரசாட்சியை துறந்து விட்டாயே. உலகம் முழுவதும் உன் புகழ் பரவும் என்று கூறினான். அன்று இரவு பரதனும் சத்ருகனனும் அந்த ஊரிலேயே தங்கினார்கள். இரவு முழுவதும் ராமனை நினைத்து நினைத்து வருத்தமடைந்தான் பரதன். குகன், ராமனும் லட்சுமணனும் சீதாதேவியுடன் இங்கேதான் தங்கினார்கள். ராமன் வனம் புக நேரிட்டதை பற்றி மிகவும் மனம் நொந்து போய் லட்சுமணன் பேசிக் கொண்டிருந்தான். சகோதரர்கள் இருவரும் ஆலமரத்தின் பாலினால் தம் தலைமுடியை சடையாக ஆக்கி கொண்டு பிறகு சீதாதேவியுடன் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்துக்கு போனார்கள் என்று சொன்னான். இதை கேட்ட பரதன் பெரும் துக்கம் கொண்டு, என்னால் அல்லவா என் அண்ணனுக்கு இந்த கதியானது என்று கதறி அழுதான். குகனை அனுப்பி அன்னை கௌசல்யைக்கு தகவல் கொடுத்தான். கௌசல்யையும் ராமனும் சீதையும் இரவில் தங்கியிருந்த புல்தரையை பார்த்து பெரிதும் சோகமுற்றாள். பிறகு எல்லோரும் குகன் கொண்டு வந்த படகில் ஏறி கங்கையை கடந்தார்கள். படைகள் எல்லாம் கங்கை கரையிலேயே தங்க வைத்துவிட்டு வசிஷ்டரும் பரதனும் மட்டும் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்துக்கு போனார்கள். அவரிடமிருந்து ராமன் குழுவினர் தங்கியிருந்த இடத்தை பற்றி தகவல் தெரிந்து கொண்டு தென் திசை நோக்கி புறப்பட்டார்கள். ராமன் சீதையுடனும் லட்சுமணனுடனும் சித்திரகூட பர்வதத்தில் இருப்பது தெரிய வந்தது. படை அனைவருடனும் சித்திரகூடத்தை வந்தடைந்தது. பரத்வாஜர் கூறிய அடையாளங்களினால் இதுதான் ராமனின் வனவாச தலம் என்று பரதன் அடையாளம் கண்டுகொண்டான். படையினரை பார்த்து ராமனின் ஆசிரமத்தை தேடி கண்டுபிடிக்கும்படி உத்தரவிட்டான். சிறிது தூரத்தில் காட்டின் ஓரிடத்திலிருந்து புகை வருவதை பார்த்து ராமபிரானின் ஆசிரமமாக இருக்க வேண்டுமென்று பரதன் யூகித்தான். படையை அங்கேயே நிறுத்திவிட்டு வசிஷ்டர் முதலியவர்களுடன் ஆசிரமத்தை நோக்கி நடந்தான். சித்திரகூடத்தில் ராமனும் சீதையும் அம்மலையின் அழகை பற்றியும் மந்தாகினி நதியின் அழகை பற்றியும் மகிழ்ச்சியோடு உரையாடி கொண்டிருந்தனர். அப்போது ஒரு பெரிய தூசு மண்டலம் புகையை போல் எழுந்து சூரியனை மறைப்பதை ராமன் பார்த்தான். அத்துடன் ஒரு பேரார்வமும் எழுந்ததை அவன் கேட்டான். லட்சுமணனை பார்த்து அது என்ன ஒலி என்று அறிந்து வரும்படி அனுப்பினான். லட்சுமணன் அருகில் இருந்த உயர்ந்த மரம் ஒன்றின் உச்சியில் ஏறி சுற்றுமுற்றும் பார்த்தான். ஒரு பெரிய படை அவன் கண்ணுக்கு தெரிந்தது. அதன் தலைமை ரதத்தில் கோவிதார மரத்தின் படம் வரையப்பட்ட கொடி பறந்து கொண்டிருந்தது. இதை பார்த்து லட்சுமணன் குகன் எண்ணியதைப் போலவே தானும் நினைத்தான். பரதன் தான் படையுடன் வந்து அண்ணன் ராமனை ஒழித்து கட்டிவிட்டு அயோத்தியின் அரசாட்சியை கைப்பற்ற முயற்சி செய்கிறான் என்று லட்சுமணனுக்கு தோன்றியது. நமக்கு பிரியமான பொருளுக்கு ஏதாவது தொடர்ந்து ஆபத்துக்கள் வந்து கொண்டே இருப்பதாக எண்ணுவது மனிதர்களின் இயற்கை குணம். அதன்படியே லட்சுமணனும் எண்ணினான். மரத்தை விட்டு அவசர அவசரமாக கீழே இறங்கி, அண்ணா, பரதன் வந்திருக்கிறான். அவனால் தானே உங்களுக்கு இவ்வளவு துன்பங்களையும் அனுபவிக்கும் துர்பாக்கியம் ஏற்பட்டது. இன்று அந்த பரதன் மனத்தில் விரோதத்துடன் இங்கு வந்திருக்கிறான். அவனை நாம் கொல்லுவது நியாயமே ஆகும். அவனை வென்று ஆட்சியை கைப்பற்றுவேன். கைகேயியையும் கொன்று பழி தீர்த்து விடுவேன். இந்த சித்திரக்கூடத்து மண்ணினை அந்த கொடியவர்களின் இரத்தத்தால் நனைப்பேன். அவர்களுடைய மாமிசத்தை இங்குள்ள காட்டு மிருகங்களுக்கு போடுவேன் என்றான்.
கோபத்தால் அவன் உடல் படபடத்தது. அவனை பார்த்து ராமன் சொன்னான், பலசாலியான தம்பி பரதன் என்னை சந்திக்க வேண்டுமென்ற பேராவலுடன் இங்கு வருகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் உன் கையின் அம்பும் வாளும் இருப்பது பொருத்தமற்றதாகும். தந்தையின் வாக்கை காப்பாற்றுவதற்காக நான் சத்தியம் செய்து கொடுத்த பிறகு நீ பரதனை கொன்று போட்டுவிட்டு கையில் பாவக்கரை படிந்த அரசாட்சியை வைத்துக்கொண்டு என்னை செய்வாய் தம்பி. நான் நற்குணங்களையும் செல்வத்தையும் புலன் இன்பங்களையும் மண் உலகின் அரசாட்சியையும் தேடுவது எனக்காக அல்ல, என் தம்பிகளாகிய உங்களுக்காகவே. இது சத்தியம் என்று சொன்னான். இதை கேட்டு லட்சுமணனுக்கு தன்னுடைய அண்ணன்மார்களாகிய ராமனையும் பரதனையும் தவறாக எடை போட்டு விட்டோமே என்று கூச்சம் உண்டானது. தொடர்ந்து ராமன், நான் உன் அரசுரிமையை லட்சுமணனுக்கு கொடுத்துவிடு என்று சொன்னாலும் அவன் உடனே அதன்படி நடப்பானை ஒழிய மறுபேச்சு பேச மாட்டான் என்று சொன்னான். வெட்கத்துடன் லட்சுமணன் பேச்சை மாற்றினான். நம் தந்தை தசரத மன்னன் வந்திருப்பதை போலவே தோன்றுகிறது என்றான். உடனே ராமன், தந்தையின் பட்டத்து யானை முன்னால் வருகிறது, அதன் மேல் நம் தந்தையாரின் வெண்குடையை காணும் என்றான். பரதன் படையை தொலைவில் நிறுத்திவிட்டு ராமனை நோக்கி நடந்து வந்தான். இலைகளாலும் மர கிளைகளாலும் ஆகிய ராமனுடைய குடிசையை பார்த்து அவன் மனதில் பெரும் வருத்தம் உண்டானது. தன் அன்னைமாரை அழைத்து வரும்படி வசிஷ்ட முனிவரை அனுப்பிவிட்டு அவன் மட்டும் பர்ணசாலைக்குள் நுழைந்தான். பர்ணசாலையில் எளிய தோற்றத்தையும் மிக சாதாரணமான வாழ்க்கை நெறியையும் பார்த்து அவன் மனத்தில் பெரும் துக்கம் உண்டானது. அப்போது அவன் பார்வை ராமபிரானின் மேல் விழுந்தது. ராமன் ஒரு மான் தோலை அணிந்திருந்தான். அவன் இடுப்பில் மர உரி சுற்றியிருந்தது. தர்மவானாகிய தாமரைக்கண் ராமன் ஆசிரமத்தின் முன் சமன் செய்யப்பட்ட தரையில் சீதையுடனும் லட்சுமணனுடனும் புல்லால் ஆகிய விரிப்பின் மேல் உட்கார்ந்திருப்பது பரதனுக்கு தெரிந்தது. பரம பக்தனாகிய பரதன் அண்ணனை பார்த்ததும் விரைந்து ஓடினான். கண்களில் கண்ணீர் பொங்க தொண்டை அடைக்க தன் துக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு குழந்தையைப் போல ஓவென்று கதறி அழுதான் பரதன். நமக்கு பிரியமானவர்களை வெகுநாள் கழித்து பார்க்கும்போது அடக்கி வைத்திருக்கும் துக்க வெள்ளம் அணையை மீறி கொண்டு வெளிவருவது மனித சுபாவம். கீழே விழுந்து 2 கைகளாலும் ராமபிரானின் திருவடியை பற்றி கொண்டு அண்ணா அண்ணா என்று கதறி அழுதான் பரதன். கண்ணீர் சிந்தியவனாக சத்ருகனனும் ராமனின் காலில் விழுந்து வணங்கினான். அவர்களை கட்டி தழுவி கொண்டு அண்ணன் ராமனும் கண்ணீர் பெருக்கினான். வழிகாட்ட வந்த சுமந்திரனையும் குகனையும் அரவணைத்து வரவேற்றான். அக்காட்சியை கண்டவர்கள் உள்ளத்தை எல்லாம் கரைப்பதாகவே இருந்தது. ராமன் பரதனை வாரி அணைத்து மடியில் உட்கார்த்தி வைத்து, தம்பி, தந்தையாகிய மாமன்னரை தனியே விட்டுவிட்டு வெகு தூரம் காட்டுக்கு நீ வரலாமா? ஏன் உன் உடல் இளைத்தும் களைத்தும் காணப்படுகிறது என்றான். உணர்வுகளை கஷ்டப்பட்டு அடுக்கி கொண்டு பரதன் சொன்னான், அண்ணா, எனக்கும் அரசாட்சிக்கும் என்ன சம்பந்தம்? அரசை நீங்கள் அல்லவா ஆள வேண்டும். நீங்கள் புறப்பட்டு வனத்துக்கு வந்ததும் உங்கள் பிரிவை தாழ முடியாமல் மன்னராகிய தந்தை தன் உலக காரியங்களை முடித்து கொண்டு சொர்க்கலோகம் புகுந்தார். நீங்கள் வருந்தாதீர்கள். எழுந்து தந்தைக்கு செய்ய வேண்டிய சிரார்த்த கடன்களை செய்யுங்கள். தந்தை உங்களை நினைத்து கொண்டு உயிர் நீர்த்தார். நீங்கள் விடும் எள்ளும் தண்ணீரும் தான் நம் தந்தைக்கு சாந்தி அளிக்கும் என்று சொன்னான். பரதனுக்குத்தான் கௌசல்யா தேவியிடமோ அரசவையிலோ குகனிடமோ பரத்வாஜ முனிவரிடமோ தம் உள்ளம் தூய்மையானது என்பதை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய தேவையும் இருந்தது. ராமனிடத்திலோ அவன் மெலிந்த உடலும் கண்ணீரில் கழுவிய முகமுமே அவனுடைய அந்தரங்க சுத்திக்கு சான்றாக நின்றது. அயோத்தியில் நடந்த அதர்ம காரியங்களுக்கும் தனக்கும் தொடர்பே இல்லை என்பதை ராமனுக்கு பரதன் சொல்லித்தானா தெரிய வேண்டும். தர்மவானுக்கு தானே இன்னொரு தர்மவானின் மனப்போக்கு புரியும். தந்தையின் மரண செய்தியை கேட்டு ராமன் வெட்டப்பட்ட மரம் போல கீழே விழுந்தான். தர்மத்தை தனியாக தவிக்க விட்டு தாங்கள் மட்டும் சொர்க்கம் புகுந்தீர்களா? நான் யார் மடியில் தலையை வைத்து அப்பா என்று அழைப்பேன்? நீங்கள் இல்லாத அயோத்திக்குள் எப்படி நுழைவேன்? உலகில் மைந்தர்களின் அறிவு வளர்ச்சி எல்லாம் தந்தையோடு போய்விடுமே என்று கதறினான் ராமன். அரச குமாரர்கள் அனைவரும் மந்தாகினி ஆற்றுக்கு சென்றார்கள். தசரத மன்னனுக்கு செய்ய வேண்டிய இறுதி கடன்களை செய்தார்கள். தம் குடும்ப வாழ்க்கையில் நடந்த இனிய சம்பவங்களை எல்லாம் நினைத்து கதறி அழுதார்கள். நமக்கு இனிமையானவர்கள் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம் மனதில் தங்கி வாழ்வின் சோகத்தையும் இனிமையையும் அதிகப்படுத்தி விடுவதுதானே மனித வாழ்க்கையின் இயற்கை. ராம லட்சுமணர்கள் தாய்மார்களை வரவேற்று வணங்கினார்கள். கௌசல்யா ராமனை தடவி கொடுத்து மகிழ்ச்சியா வருத்தமா என்று விவரித்து சொல்ல முடியாத உணர்வுகளில் மூழ்கி போனாள். சீதையை கையால் பற்றி, மகளே, ஜனகராஜனின் மகளும் அயோத்தி மன்னனின் மருமகளும் ஆகிய நீ இப்படி காட்டில் வசிப்பதை நான் பார்க்கும்படி ஆயிற்றே என்று வருத்தப்பட்டாள். ராமன் வசிஷ்டருடைய கால்களில் விழுந்து வணங்கி அன்பு மீதூர அவருக்கு அருகில் உட்கார்ந்தான். இந்த தெய்வீக காட்சியை பார்ப்பதற்கே படையினரும் பொதுமக்களும் விழுந்தடித்து கொண்டு ராமனின் ஆசிரமத்துக்குள் ஓடி வந்தார்கள். எல்லோரும் அண்ணன் தம்பிகள் என்ன பேசப் போகிறார்கள் என்பதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஏதாவது மாயம் நடந்து ராமபிரான் அயோத்தி திரும்பி வந்துவிட மாட்டானா என்ற உணர்வு எல்லோர் மனதிலும் மீதூறி நின்றது. ராமன் பரதனை பார்த்து, தம்பி, ஏதோ காட்டில் வாழும் தவசியைப் போல உடை அணிந்து கொண்டு இங்கே எதற்காக வந்தாய்?
அரசாட்சி பொறுப்பை விட்டு இங்கே நீ வந்ததன் காரணம் என்ன என்று கேட்டான். பரதன், அண்ணா, நம் தந்தையார் உங்களை காட்டுக்கு அனுப்பிய துக்கத்தின் சுமை தாங்காமல் உயிரை விட்டார். என் தாயும் தான் செய்த தவறு தன்னை வருத்த சோகத்தில் தவிக்கிறாள். நானோ ஒரு தவறும் செய்யாமல் உலகத்தின் பழியை தாங்கி நிற்கிறேன். நீங்கள்தான் எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். உடனே அயோத்தி திரும்பி வந்து நீங்கள் அரசாட்சியை ஏற்க வேண்டும். மறுக்காமல் நீங்கள் இதை செய்ய வேண்டும். தாய்மார்கள் மூவரும் குல குருமார்களும் நியாயத்தை அடிமனத்திலிருந்து உணரும் பாமர மக்களும் இதை சொல்வதற்காகத்தான் உங்கள் ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பரதன் ராமனின் கால்களை பிடித்து கொண்டான். அவனை தூக்கி தழுவி கொண்டு ராமன் சொன்னான், தம்பி, நாம் நல்ல குலத்தில் பிறந்திருக்கிறோம். தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் உடைய தாய் தந்தையரால் நல்ல முறையில் வளர்க்கப்பட்டோம். நாம் தவறு செய்ய மாட்டோம். உன்னிடத்திலோ அன்னை கைகேயி தேவி இடத்திலோ எந்த குற்றமும் எனக்கு தெரியவில்லை. நம்முடைய தந்தையின் உத்தரவுக்கு கீழ்ப்படிவது நம் கடமை. அவர் வனம் போ என்று சொன்ன சொல்லை நான் மறுப்பதாகாது. தந்தை சொல்படி வன வாழ்க்கையில் ஈடுபடுவதே எனக்கு தர்மமாகும். அவருடைய வார்த்தைகளை மீறி சுக போகங்களை அனுபவிப்பது என்னால் ஆகிற காரியமில்லை என்று சொன்னான். பரதன் திரும்ப திரும்ப நியாயத்தை சொல்லியும் தன் இயலாமையை சொல்லியும் மக்களின் ஆசையை சொல்லியும் ராமனை அயோத்தி வர சம்மதிக்க வைக்க பார்த்தான். ஆனால் தியாக பாதையில் பயணம் செய்ய தொடங்கிய ராமபிரானுக்கு அந்த வாதங்கள் எதுவுமே சரியாக படவில்லை. ராமனின் உறுதியையும் பரதனின் அன்பையும் பக்தியையும் பார்த்த அயோத்தி மக்கள் எல்லாம் உள்ளம் உருகினார்கள். இப்படிப்பட்ட நன்மக்களை பெற்றெடுத்து தசரதனின் பாக்கியம். இப்படிப்பட்டவர்கள் நம்மை ஆட்சி புரிவது நம்முடைய பாக்கியம் என்று சொன்னார்கள். ராமனை சம்மதிக்க வைப்பதற்காக வசிஷ்டர் தர்ம சாஸ்திர நியாயங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். ஜாபாலி என்ற புரோகிதர் நாஸ்திகவாதத்தை கூட பயன்படுத்தி பார்த்தார். எதுவும் ராமனின் மன உறுதியை அசைக்கவில்லை. பரதன் உபவாசம் இருந்து உயிரை விடப் போவதாகவும் பயமுறுத்தி பார்த்தான். அரசனுக்கு அது தகாது என்று ராமன் அவனை தடுத்து விட்டான். மக்களின் மன வேகத்தை தட்டி எழுப்புவதற்காக பரதன், நகர மக்களே, நீங்கள் ஏன் பார்த்து கொண்டு சும்மா நிற்கிறீர்கள்? ராமச்சந்திர பிரபு திரும்ப அயோத்தி வர வேண்டும் என்று வற்புறுத்துங்கள் என்றான். பொதுமக்களும் ராமன் வரமாட்டான், தந்தை சொன்ன உத்தரவுதான் அவனுக்கு பெரியது, அவன் குணம் நமக்கு தெரியும், அவனை வற்புறுத்தி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். பரதன் எழுந்து, மன்னன் ஆணையை நிறைவேற்றுவதுதான் குறி என்றால் அண்ணனுக்கு பதிலாக நான் வனவாசம் செய்வேன். என் இடத்தில் இருந்து ராமன் அயோத்தியின் அரசாட்சியை நடத்தட்டும் என்றான். இதை கேட்ட ராமன், இந்த மாற்று ஏற்பாடெல்லாம் அண்ணன் நோய்வாய்ப்பட்டாலோ உடம்பு முடியாமல் போனாலோ ஆபத்து காலத்திலோ தான், என் விஷயத்தில் இவையெல்லாம் பொருந்தாது என்று சொல்லிவிட்டான். அப்போது வசிஷ்டர் பரதனை பார்த்து, ராமனிடம் உத்தரவு வாங்கி கொண்டு ராமனுக்கு பதிலாக நீ அரசை ஆட்சி புரி, அப்படி செய்தால் சத்தியம் காக்கப்படும் என்று சொன்னார். பரதனை அன்புடன் பற்றி ராமன், தம்பி, இந்த அரசாட்சியை நானே உனக்கு கொடுத்ததாக கருதி நம் தந்தையின் சொல்படி நடந்து கொள் என்று தன் அன்பின் சக்தியை எல்லாம் திரட்டி அவனை கேட்டுக்கொண்டான். அப்போது ராமனின் திருமேனியும் பரதனின் திருமேனியும் தர்மத்தின் பேரொளியால் சூழப்பட்டு சுடர் வீசின. பரதன், அண்ணா, எனக்கு தந்தையும் நீங்கள்தான், தெய்வமும் நீங்கள்தான். நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் என்றான். உங்களுடைய பாதுகைகளை எனக்கு ஆசியுடன் தருவீர்களாக. உங்களுக்கு பதிலாக அவற்றை வைத்துக்கொண்டு அந்த பலத்தால் நான் 14 ஆண்டுகள் நகரத்தின் வெளியில் இருந்து கொண்டு அயோத்தியை ஆளும் பணியை செய்து வருவேன். இந்த தங்க கவசமிட்ட பாதுகைகளின் மீது உங்களுடைய பாதங்களை சற்று பதித்து கொண்டு நில்லுங்கள். நிச்சயம் இந்த பாதுகைகள் எனக்கு பலத்தையும் பாதுகாப்பு உணர்வையும் அளிக்கும் என்று சொன்னான். ராமன் அந்த பாதுகைகளை சற்று நேரம் அணிந்துவிட்டு கலட்டினான். அவற்றை மகாத்மாவான பரதனிடம் அளித்தான். தம்பியும் மரியாதையுடன் அந்த மர பாதுகைகளை வணங்கி, அண்ணா, ஆட்சியின் சுமையை பாதுகைகளிடம் நான் ஒப்படைத்து விட்டேன். 14 வருடங்கள் பழங்களையும் கிழங்குகளையும் உண்டு வாழவே நான் விரும்புவேன். சடை முடி தரித்து கொண்டு மர உரியை அணிந்து கொண்டு நகரத்துக்கு வெளியே வாழ்வேன். எதிரிகளை வெல்பவனும் ரகுநந்தனும் ஆகிய உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பேன். 14வது ஆண்டு முடியும் நாளில் நீங்கள் வரவில்லை என்றால் மறுநாள் நான் நெருப்பில் மூழ்கி உயிரை விடுவேன் என்று சொன்னான். ராமன், நான் நிச்சயம் வருவேன் என்று சொல்லி பரதனை தழுவி அன்போடு விடை கொடுத்தான். சத்ருகண்ணனும் அன்பு விடை தந்தான். அன்னை கைகேயியை பார்த்து கொள்ளுங்கள், அவள் மீது கோபம் அடையாதீர்கள், இது உங்களுக்கு நானும் சீதையும் சொல்வது என்று சகோதரர்களுக்கு சொல்லி அனுமதி அளித்தான். ஒளி பொருந்தியதும் நுட்பமான வேலைப்பாடுகளை உடையவையுமான மரப்பாதுகைகளை பரதன் வாங்கி கொண்டான். ராமனை வலம் வந்தான். அப்பாதுகைகளை ஒரு யானையின் தலைமேல் ஜாக்கிரதையாக வைத்தான். அதற்கு பிறகு இமயமலையைப் போல தன் கடமையில் உறுதியாக நிற்கும் ரகுநந்தன ராமன் குருமார்களையும் அமைச்சர்களையும் குடிமக்களையும் அவர்களுக்கே பொருத்தமான முறையில் மரியாதை செய்து தன் தம்பிகள் ஆகிய பரதன் சத்ருகண்ணன் இருவரையும் விடை கொடுத்து அனுப்பினான். தாய்மார்கள் மூவரும் கண்ணீர் கவ்விய துக்கம் தொண்டையை அடைக்க பேச்சு இல்லாமல் நகர்ந்தார்கள். தாய்மார்களுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு அழுத முகத்துடன் புகழ்வாய்ந்த ராமன் தன் குடிசைக்குள் திரும்பினான். வசிஷ்டர் முதலிய மகாஜனங்களுடன் அயோத்தி புறப்பட்ட பரதன் வழியில் பரத்வாஜ முனிவரை சந்தித்து சித்திரக்கூடத்தில் நடந்தவற்றையெல்லாம் விபரமாக எடுத்து சொன்னான். தன் படையுடன் புறப்பட்டு கங்கையையும் யமுனையையும் தாண்டினான். சிருங்கவேரபுரத்தையும் கடந்தான்.
தூரத்தில் சோகத்தின் உருவமாய் நின்ற அயோத்தி நகரையும் தரிசித்தான். ராமனை போன்ற புண்ணிய மூர்த்தியை பெற்றெடுத்து தன் மடியில் வளர்த்த அந்த புண்ணியபுரி அவனை பிரிந்து களை இழந்து தவித்தது. அன்னையர் மூவரும் வசிஷ்டரின் அனுமதி பெற்று அந்த புறத்துக்குள் சென்றார்கள். சத்ருகுணன் உடன் வர பரதன் நந்தி கிராமம் என்னும் சிற்றூருக்குள் சென்றான். அவ்வூர் அயோத்திக்கு கிழக்கு திசையில் இருந்தது. தன் மந்திரிகளையும் பார்த்து, அரசனுக்கு உரிய வெண்கொடையை இந்த பாதுகைகள் மீது பிடியுங்கள். அவை எனக்கு என் தமையனின் திருவடிகளைப் போலவே புனிதமானவை. அவற்றின் மூலம் இந்த நாட்டில் தர்மமானது நிலை நிறுத்தப்படும். என் அண்ணன் திரும்பி வரும்போது அவருடைய பாதங்களில் இதை திரும்பவும் அணிவிப்பேன் என்று கூறினான். இவ்வாறு கூறிவிட்டு பரதன் நந்தி கிராமத்தில் ஒரு தவசியைப் போல இருந்து வாழத் தொடங்கினான். இவ்வாறு அயோத்தியின் ஆட்சிக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டது. சித்திரகூட ஆசிரமத்தில் ராமனுக்கு பரதனின் நினைவு அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது. அயோத்தி வெகு தொலைவில் இல்லை. ராமனை தரிசிக்கும் ஆசை ஏற்படும் பொழுதெல்லாம் அங்கிருந்து யாராவது சித்திரகூடம் வந்து விடுவார்கள். இதையெல்லாம் எண்ணி ராமன் சித்திரக்கூடத்தை விட்டு காட்டினுள் இன்னும் தூரம் சென்று விடுவது என்று உறுதி செய்தான். அந்த சமயம் சித்திரக்கூடத்தில் வசித்த முனிவர்களும் அங்கிருந்து வேறு வனத்துக்கு சென்றுவிட நிச்சயித்து இருப்பதாக ராமனுக்கு தெரிய வந்தது. தயாபரனாகிய ராமன், முனிவர்களே, நீங்கள் ஏன் வேறு வனத்துக்கு போக வேண்டும் என்று கேட்டான். தவத்தால் உடல் மெலிந்த ஒரு முனிவர் இவ்வாறு சொன்னார். இந்த வனத்தில் கரண் என்னும் ராட்சசன் ஒருவன் அடிக்கடி வருகிறான். அவன் ராவணனின் தம்பி. கர்வமும் போர் வெறியும் மிருக குணமும் கொண்டவன் அவன். அவனும் அவனுடைய படையை சேர்ந்த மற்ற ராட்சசர்களும் எங்களை எல்லாம் துன்புறுத்துகிறார்கள். ஆகவே நாங்கள் எல்லாம் காட்டுக்குள் இன்னும் கொஞ்ச தூரம் சென்று எங்களுடைய தினப்படி வாழ்க்கைக்கு அரக்கர்களால் இடையூறு வராமல் வாழ விரும்புகிறோம் என்றார். ராமனின் அனுமதி பெற்று தவசிகள் எல்லோரும் வேறு வனத்துக்கு போய்விட்டார்கள். இந்த சம்பவமும் ராமனுடைய மனத்தை பாதித்தது. சீதையுடனும் லட்சுமணனுடனும் ராமனும் அங்கிருந்து புறப்பட்டு அத்திரி முனிவரின் தவசாலைக்கு சென்றார்கள். அம்முனிவரும் அவர்களுடைய பத்தினியாகிய அனசூயையும் தவ ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள். அத்திரி முனிவர் அனசூயையின் தவ வாழ்க்கையை பாராட்டி ராமன் தன் பத்தினியாகிய சீதா தேவியை அவளிடம் அனுப்பும்படி யோசனை கூறினார். ராமனின் கட்டளைப்படி சீதை அனசூய தேவிக்கு சென்று வணங்கினாள். அம்முதியவள் மரியாதைக்கு உகந்தவள், தர்மம் தெரிந்தவள். அவள் கடமை உணர்வு உள்ள ஒரு மனைவி எப்படி தன் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது சீதைக்கு எடுத்து சொன்னாள். சீதையும் ராமபிரான் தன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்ட கதையெல்லாம் எடுத்து சொன்னாள். அனசூயை சீதா தேவியின் நல்ல குணங்களை பாராட்டி வரங்கள் கேட்கும்படி சொன்னாள். தேவலோக மலர்களையும் அணிகலன்களையும் வாசனை பொருட்களையும் அளித்து ஆசி கூறினாள். இந்த விண்ணுலக வாசனை பொருட்களால் உன் திருமேனியில் அழகு விளங்க மகாவிஷ்ணுவுடன் சேர்ந்து லட்சுமி தேவி சிறப்புடன் விளங்குவது போல நீயும் உன் கணவன் சிறப்பு பெற்று விளங்குவாய் என்று சீதைக்கு அனசூயை ஆசி கூறி அனுப்பினாள். அன்று இரவு அத்திரி முனிவரின் தவச்சாலையில் தங்கி மறுநாள் காலை ராமனும் லட்சுமணனும் சீதையும் முனிவர் தம்பதியின் அனுமதி பெற்று அங்கிருந்து புறப்பட்டு தண்டக வனத்துக்குள் நுழைந்தார்கள். ராமாயணத்தோட அயோத்தியா காண்டம் இதோடு முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.